Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் +1 ஹிஸ்ட்ரி குரூப்புக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் +1க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பரும் நம்ம வந்து இதில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணோம். பர்டிகுலராக மேத்ஸ் குரூப்பும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஆர்ட்ஸ் குரூப்பும் அப்லோட் பண்ணி ஹிஸ்ட்ரிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹிஸ்ட்ரி குரூப் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படிச்சிங்களா போதும், ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் வரக்கூடிய ஹிஸ்ட்ரி எக்ஸாமில். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணுவோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 45 மார்க்ஸ், இதில் 10 1 மார்க் புக் பேக் இருக்கிற கொஸ்டின் தரவா படிங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் த கிரேட் பார்த்தா ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ நாகப்பட்டினம் இந்த புத்திஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, இப்போ பிம்பிசார எக்ஸ்டெண்ட் த டெரிட்டரி ஆஃப் மகதன் எம்பியர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிட் வாஸ் பவர் வார், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின்ஸும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்தேன். ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜைனிசம் இன் தமிழ்நாடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணி படிங்க. 5 மார்க் வந்து பார்த்தா ஹரப்பான் மொஹஞ்சதாரோ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபோல்ட் பார்த்தா புத்தா கன்ஃபார்மாக வரும் இந்த கொஸ்டின். 8 ஃபோல்ட் பார்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி எடிக்ட் ஆஃப் அசோகா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மேப் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மேப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேசஸ் மார்க் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் 50 மார்க் எடுத்துருக்காங்க. ஸோ 10 1 மார்க் புக் பேக் இருக்கிற கொஸ்டின் தரவா படிங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தா ஹோமினின் குறிப்பு வருக, தொடக்க வேத காலத்தில் பெண்களின் நிலையை கோடிட்டு காட்டுக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியிலேருந்து நீ அறிவன ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம கம்பேரிசன் பண்ணுவது பத்மநந்தர் பற்றி குறிப்பு, சிந்து நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வேதகால இலக்கியம் வரிசைப்படுத்துக. 3 மார்க் கொஸ்டின் வந்து சிந்து நகரத்தின் நிலவிய பகுதியின் எல்லைகளை குறிப்பிடுக. அதே மாதிரி சங்க காலத்தில் தமிழ்நிலம் 5 அணிகள் யாவை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நமக்கு 5 அணிகள் சொல்லும் போது நம்ம குறிச்சி மூலம் அந்த கான்செப்டை சொல்லுதான். தமிழ்நாட்டின் சமணம் செலுத்திய செல்வாக்கை குறிப்பிடுக. அசோகர் கலைஞர் மீது படையெடுத்து பற்றி நீ அறிவின. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின் திட்டமிட்ட நகரங்களான ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தமிழ்நாட்டின் பெருங்கற்கால அகழ்வாய்கள். அதே மாதிரி வந்து கலப்பிரர் என்பவர் யார், அவற்றின் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் பௌத்தம் வீழ்ச்சியடைந்திருக்க காரணம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், புத்தரின் எண்வழி பாதைகளை எழுதுக ரொம்ப முக்கியமான 8 ஃபோல்டு பார்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 51 மார்க். ஸோ 50 மார்க்கில் 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது ஹோமினின் குறித்து இந்த கொஸ்டின் வேதகால இலக்கிய வரிசை பார்த்தா பிம்பிசாரர் மோஸ்ட் பண்டமாற்றம் யவன என்ன சொல்லுக்கு பொருள். அதே மாதிரி சார்வாகம் குறித்து எழுதுங்க. அரப்பா மக்கள் நம்பிக்கையில் குறித்து நீர்ன ரிக்வேத காலம். நெக்ஸ்ட் சோழ அரசுகளின் தலைச்சிறந்த கரிகாலன் இவற்று ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தா அசோகரின் கலைஞர். ஸோ இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். மௌரிய ஆட்சி முக்கிய கூறுகள், வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா குறித்து கலைக்கும் இலக்கியம் கனிஷ்கரின் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா கனிஷ்கரின் பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. மேப்பும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பக்கம் 1 மோர் கொஸ்டின் பேப்பர். ஸோ 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் நிறையா இருக்கும், அப்படியே பார்த்துருங்க. ஸோ இதில் நிறைய கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் ரிப்பீட். ஒரு எக்ஸாம்பிள் வந்து அரப்பா பொருளாதாரத்துக்கு பங்களித்த கைவினை தயாரிப்பு குறித்து, மேய்ச்சல் சமூகத்தின் இயல்புகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சங்க காலத்தில் தமிழ் இந்த ரிப்பீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசோகர் கலைஞர் படையெடுத்தை பற்றி நீவர் அறிவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கிளார் வேலர் இருவரின் வேறுபாடுகள், திட்டமிடப்பட்ட அரப்பா மொஹஞ்சதாரோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டர் கொஸ்டின் தான் இருக்குது. தமிழ்நாட்டின் பொற்கால அகழ்விடங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புத்தரின் எண்வழி பாதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மௌரிய பேரரசு, கலைக்கும் இலக்கியத்துக்குமான கனிஷ்கரின் பங்களிப்பு குறித்து இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே தான். கலப்பிரர் அதே மாதிரி மௌரிய பேரரசு ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ எய்தர் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்தவங்க ரெண்டுமே படிச்சிருக்கீங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ஒரு 50 மார்க் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 1 மார்க் புக் பேக்கில். நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் ஹோமினின் சிந்து நகரத்தின் வீழ்ச்சிக்கான தொடக்க வேத காலத்து பெண்களின் நிலை, இந்தியாவின் இரும்பு காலம் குறித்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மகாவீரோட போதனை மைய கருத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஜனபந்தங்களுக்கும் மகா ஜனபந்தங்கள் இந்தியாவில் வேறுபாடு, மௌரிய அரசு. நெக்ஸ்ட் வந்து அச்சுலியன் ஓசின் கருவி தொழில்நுட்பம், தென்னிந்தியன் செம்பு கால பண்பாடு சுருக்கமாக விளக்கு, மேய்ச்சல் சமூகத்தின் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், கங்கை சமலி நிகழ்ந்த நகரங்கள் தோன்றதுக்கான காரணங்கள், தமிழ்நாட்டின் சமணம் செலுத்திய செல்வாக்கு, தொல்லியல் கண்டுபிடி மூலம் தெரிய வரும் நகர பண்புகள், அசோகர் கலைஞர் படையெடுத்து பற்றி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின் எய்தாரில் 2 கொஸ்டின் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புத்தரின் எண்வழி பாதை ரிப்பீட்டர், மௌரிய ஆட்சி காலத்தின் முக்கிய கூறுகள் ரிப்பீட்டர், திட்டமிட்டப்பட்ட நகரங்களை அரப்பா மொஹஞ்சதாரோ பட்டியலில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டர், தமிழ்நாட்டின் பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால அகழ்வாய் ரிப்பீட்டர் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கம் 1 மார்க் 50 மார்க் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். வரலாற்று முந்தைய காலத்தில் ஆய்வுக்கு சான்றுகள், வேதகால இலக்கிய வரிசையில் ஜென் அவஸ்தாவை ஒட்டின, அதே மாதிரி சர்வாகம் குறித்து ஒரு அதே மாதிரி மையப்படுத்தப்பட்ட அரசின் முக்கிய அம்சங்கள், பண்டமாற்று முறையை விளக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், யவன என்ன சொல்லுக்கு ஒரு ரிப்பீட்டர் கொஸ்டின். நெக்ஸ்ட் மேய்ச்சல் சமூகம். இது நிறைய கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டினாக தான் இருக்கும், ரிப்பீட்டர். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்கில் பாருங்கள். வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா, சிந்து நாகரிகம் ஏன் அரப்பா நாகரிகம் அழைக்கப்பட்டது, ரிப்பீட்டர் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மௌரிய பேரரசு, புத்தரின் எண்வழி பாதை, எல்லா கொஸ்டின் பேப்பருமே கேட்டு மார்க் பண்ணி படிங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஸோ 10 1 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 50 மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 5 மார்க்கில் வந்து பெருங்குளம் குறிப்பொழுக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறைக்கற்கால பண்பாடு, ஜென் அவஸ்தா பற்றியது, இந்தியாவின் இரும்பு காலம் குறித்து நீவர் அறிவு, மகாவீருடைய போதனையின் மையக்கருத்து என்ன, மகாபத்மநந்தர் பற்றி குறிப்பிடுது, மதுரை காஞ்சியிலிருந்து நீவர் அறிவு. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் இந்தியாவின் இடைப்பட்ட
இடைப்பழங்கால முக்கிய கூறுகள், மேய்ச்சலுக்கான சமூகத்தின் இயல்புகள், தமிழ்நாட்டின் சமண செலுத்திய செல்வாக்கு, மௌரிய காலத்தில் பரந்த அளவில் பார்த்தீங்கன்னா பரந்த அளவில் நடந்த கம்பேரிசனும் வந்து ஆடை வணிகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோழ அரசின் தலைச்சலும் கரிகாலம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2ஆம் நகரமயத்தில் பிறகு வளர்ச்சி பெற்ற நகரங்கள் பற்றியது, அதே மாதிரி காட்டேற்றத்தில் இருமின் பங்களிப்பு குறித்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக சாய்ஸில் இதில் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், கலப்பிரர் கொஸ்டின், மௌரிய ஆட்சியும் ரிப்பீட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேதகால அரசியல் மற்றும் நிர்வாகம் குறித்து ஒரு கட்டுரை. ஸோ ஓவராலாக இதில் பார்த்த எல்லா கொஸ்டின், ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட்டடாகவே இருந்திருக்கும். ஸோ நான் திருப்பி சொல்லி இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா போதும், ஷூராக நீங்கள் வரக்கூடிய ஹிஸ்ட்ரி தான் நினைக்க வேண்டாம். நான் ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்லேயே சொல்லலாம், நம்ம எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரில் டிஎன்பிசி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ப்ளே பண்ணும். அதனால் இப்போ நீங்கள் படிக்கிறது ஒவ்வொரு குரூப்பும் வேலிட் தான். ஒரு எக்ஸாம்லேயே சொல்கிறேன்னா இப்போ சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க தான் வந்து பார்த்தா நிறைய படிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் என்ன குரூப் எடுத்தாலும் அதில் உங்களோட பெஸ்ட்டை காட்டுங்க. ஸோ அதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் உங்கள் ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே படிக்காதவங்க இந்த கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா போதும், ஷூராக நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஜஸ்டிஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற கொஸ்டின் பேப்பர் கிடைச்சதுனால நம்ம ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் நம்ம தொடர்ச்சி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. Still now, thank you all. On behalf of our YouTube channel GR Success STC, I would like to say great wishes to each and every student to score high marks in the first midterm examination. All the best student, நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. Okay, thank you, bye.